வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் சனிப்பெயர்ச்சி பலனை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அதுக்கு முன்னாலங்கய்யா, இந்த சனிப்பெயர்ச்சி ஆயிருச்சா ஆகலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் யார் கேட்குறாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க கேட்குறாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே அர்த்த அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்குதே. இப்போ வேறு சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்களே, அந்த சனிப்பெயர்ச்சி 15/3/2025 ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் 19 சொல்கிறாரு, ஒரு 29 சொல்கிறாரு. என்னதே நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பமாக இருக்குது. அந்த குழப்பத்தை சரி பண்ணக்கூடியது தான் இந்த தொகுப்பு. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செவ்வாயோட வீடு ஆட்சி. இந்த வீட்டில் பிறந்தவர்கள் முக்கியமாக தன்னுடைய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த விருச்சிக ராசி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னுடைய மனைவி, என்னுடைய சொத்து, என்னுடைய அம்மா எல்லாருமே என்னுடைய தொழில் தான்யா, அப்புறம் தான் ரெண்டாவதுயா அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சினா, இந்த சனி பெயர்ச்சி சொல்லக்கூடாது, சனி சதயத்திலிருந்து, நல்லா கேட்டுக்குங்க, சதயத்திலிருந்து அவர் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் அடி எடுத்து வைக்கின்றார். அதுதான் 15/3/2025 பங்குனி மாதம் 1ஆம் தேதிங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது சனிக்கிழமை தான் வருது. அப்போ புரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனி போகிறதுனால, பிரவேசம் ஆகிறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரர் என்னையா செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அர்த்த அஷ்டமச்சனியோட தாக்கம், அதாவது இந்த ஒரு 2.5 வருஷமாக எவ்வளவு 10-30% லாபத்தை அடைந்தவர்கள் 70% நட்டத்தை அடைந்து அதிகமாக இருப்பாங்க. அதுக்காக விருச்சிக ராசி பிறந்த அத்தனை கஷ்டப்பட சொல்ல முடியாது. 30% லாபத்தை பெற்றவங்க இருக்கிறாங்க, 70% மிகவும் நஷ்டத்திலையும் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். என்ன சாமி நீங்கள் மாதம் மாதம் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க, எங்களுக்கு நடந்த மாதிரி தெரியலையான்னு ஒரு 70% மக்கள்கள் கேட்குறாங்க. ஒரு 30% மக்கள்கள் ஆமாம் சாமி நீ சொன்ன நல்லா தான் இருக்குது அப்படிங்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, உங்களுடைய தசாநாயகன், லக்னாதிபதி, உங்கள் நட்சத்திரம் எல்லாமே உங்களுடைய தனது புத்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூடும் குறைமுடைய மொத்தத்தில் உங்களுக்கு அர்த்த அஷ்டமச்சனியின் தாக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன் இது ஒரு பகை வீடு. சனி பகவான் இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஏன்னா மகரம் விருச்சிகம், தனுசு, மகரம், மகரத்துக்கு 3ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி தான் சனி பகவான். இவர் கும்பத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் சாரம் பெற்று, அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் சாரம் பெற்று, இப்போ சதயத்தில் உட்காந்துருக்கார். இன்னும் 15 பங்குனி மாதம் வந்த பிறகு தான் அவர் நுழைவார். இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சாரம் பெற்ற சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுப்பார். இந்த வரும் இந்த வராது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வேகமாக கூப்பிட்டு போவான். அங்கே போனே அந்த இல்லைங்க இன்றைக்கி நாளை பார்ப்பாங்கன்றான். அப்புறம் வேகம் நம்ம காலையில் எவ்வளோ எந்திரிச்சது போச்சு, சமையல் பண்ணி வந்தது போச்சு, அந்த வேகம் எல்லாமே வீணாக போச்சே. அப்போ கிடைச்சதை சாப்பிடணும் போலிய நினச்சதை சாப்பிட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. சரி, சனிப்பெயர்ச்சி ஆயிருச்சா ஆகலையான்னு ஒரு கேள்வி கேட்டோமே, அதுக்கு முதல் பதில் சொல்லுங்க ஐயா அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி ஆகலை தான் சொல்லணும். அவர் 15/3/2025 1ஆம் பாதத்தில் போகிறவர் மொத்தத்தில் புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமுங்க. இந்த 3 பாதமும் கும்பத்தில் தான் இருக்குது. 4ஆம் பாதம் தான் மீனராசிக்கு உள்ளே போகுது. இப்போ மீனராசிக்கு போகும்போது தான் உங்களுக்கு குருவருளும் கிடைக்கும், சனியோட அனுக்கிரகம் கிடைக்கும்,
பஞ்சம சனியாகவும் கிடைக்கும், அதாவது பாக்கியம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த பங்குனி 1ஆம் தேதி ஒரு மாற்றம் கிடைக்குங்க. இது 100% நம்பலாம் விருச்சிகராசிக்காரங்க. என்னையா மாற்றம் கிடைக்கும்னா, சனி பகவான் ராகு ஸ்தானத்தில் இருந்தார், ராகுவோடு சேர்ந்துருக்கிறார். நண்பர் தான், இருந்தாலும் ராகுவோட என்ன போகத்தை அனுபவிக்கணும், உழைப்பில்லாமல் ஊதியத்தை பெறணும், அதிர்ஷ்டத்தை நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சனி ஓடிக்கிட்டு இருப்பார். அவர் வேகமான கிரகம், இவர் வேகம் இல்லாத கிரகம். அது விவேகமான கிரகம் வச்சுங்களேன். அப்போ அந்த வேகத்துக்கும் விவேகத்துக்கும் சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, யாரோரு சாரம் பெற்றுக்காரோ அதுவாகவே ஆகிவிடுகிறார்ன்ற ஒரு மரபு. ஒரு மனிதன் இருக்கான்னு பார்த்தீங்களேன், நீங்கள் யாரோட நட்பில் தொடர்பு வைக்கீங்களோ அந்த அதே மாதிரியே நீங்கள் ஆகப்பெறுவீர்கள். அதுதான் கணக்கு. அப்போ இப்போ யார் கூட்டின்னு வச்சுருக்காரு? ராகுகிட்ட கூட்டி வச்சுருக்காரு. அப்போ பெண்கள் விஷயத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள், அதில் சில கோலம்லாம் வந்து மீண்டு அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருப்பீங்க. சில விருச்சிகராசிக்காரங்க, எல்லாம் கிடையாது. அதன் பிறகு இப்போ குருசாரத்தை பெற போகிறார். பங்குனி 1ஆம் தேதி போகிறார். இப்போ குருசாரம் பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல தெய்வீக அனுகூலம் கிடைக்கும், குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், அதன் மூலியமாக தொழில், அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். எப்போ இருந்து? இந்த 15/3/2025 கொஞ்சம் ஆகும். அதாவது டெம்பரவரி போஸ்டிங் வச்சுங்களேன். பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குங்க. இப்போதைக்கு நீங்கள் டெம்பரரியில் பார்க்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து நாங்கள் பெர்மனெண்ட் ஆக்குறோம் அப்படின்னு உங்களை விருச்சிகராசிக்காரர்களை கூப்பிட்டு போடுறாங்க கவர்மெண்ட்டில். சரி, கவர்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் கேட்டால் டெம்பரரியில் போய்கிட்டு இருக்கோம். அதாவது நார்மலாக ஒரு கவர்மெண்ட் சம்பளம்னு 80,000னா டெம்பரில் ஒரு 20,000 கொடுப்பாங்க. அந்த மாதிரி வண்டி ஓடப்போகுது. அதுக்குண்டான காலங்கள் நெருங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த தொழில் நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல அனுகூலத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் உருவாக்கும். எடுத்தவனே நம்ம டக்குன்னு ஜெயிச்சிட முடியாது, படிப்படியானால் தான் முன்னேற முடியும். அப்படி விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வழங்கும். அப்போ முதல்ல தொழிலில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். விட்டுப்போன தொழிலும் விட்டுப்போன உறவுகளும் எல்லாமே தேடி கூடி வருவார்கள். நல்ல திறமையான தான் விருச்சிகராசிக்காரனை பொறுத்த வரைக்கும். வெளியே விரட்டி விட்டவனே, இங்கே வாயா, ஏதோ செஞ்சிட்டோம், நீங்கள் இந்த வேலையை பாருங்கள், நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த சம்பளத்தை விட டபுள் சம்பளம் தரணும் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு உங்களை வேலை வாங்கி உங்கள் வேலை மூலியமாக அந்த இடமும் அந்த கம்பெனியும் பலம் பெருகும், பலம் பெருகும். அப்படிப்பட்ட காலம் வருகின்ற பங்குனி 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு 15/3/2000 புரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனி 1ஆம் பாதத்தில் போய் பேச்சு ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் 13/4/2025 2 போய் பேச்சு ஆகிறார். அதுக்கப்புறம் 22/5/2025 3ஆம் பாதத்தில் போய் பேச்சு ஆகிறார். அதுக்கப்புறம் 2/7/2025 புரட்டாதி 3லேயே வக்கரமாயிறார். எப்பயுமே சனி வந்து வருஷத்துக்கு ஒரு வக்கரமாவார், ஒருடைய நட்சத்திரத்துக்கு 3ல் வக்கரமாயிடுறார். அதுக்கப்புறம் 21/8/2025 புரட்டாதி 2ல் வக்கரமாயிடுறார். அதுக்கப்புறம் 3/10/2025 1ல் வக்கரமாகிறாரு. அதுக்கப்புறம் 17/11/2025 வக்கர நிவர்த்தி ஆகிறார். வக்கர நிவர்த்திங்கிறத ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ரிட்டன் ஆகி அதுக்கப்புறம் சரியாக போச்சுன்னு சொல்லி 2 ரிட்டன் ஆகிறது. அதுக்கப்புறம் அதிசாரம் ஓட்டமாக 26/12/2025 புரட்டாதி 2ஆம் பாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதான் அதிசார ஓட்டத்தில் போகிறாரு. அதுக்கப்புறம் 5/2/2020 புரட்டாதி 3ல் அதிசார ஓட்டம். அதன் பிறகு இப்போ தான் உங்களுக்கு கடைசி பாயிண்ட்டு, இதுதான் முக்கியமான பாயிண்ட், இதை தான் தெரிஞ்சுக்கிறணும். 6/3/2026 புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அடியெடுக்கக்கூடிய வைக்கக்கூடிய இடம்தான் மீன சனி பெயர்ச்சி ஆகிறார். அப்போ என்ன இருக்கு, இன்னும் உங்களுக்கு 1 வருஷ டைம் இருக்குது. 356 நாள் வரும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா. அப்படி
இந்த சனிப்பெயர்ச்சி இப்படித்தான் எடுக்கணும் ஒழிய இந்த திருக்கணிதப்படி திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதம். வாக்கியங்கிறது அருளாளர்கள், முன்னோர்கள், நமக்குண்ட சான்றோர்கள், பெரியோர்கள்லாம் கரெக்டாக வகுத்து தொகுத்து வழங்கியது தான் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய முறைப்படி தான் சொல்லி கொண்டு வருகின்றோம். அப்போ ரிஷிகள், மகர ரிஷிகள்லாம் அகத்தின் பூஜை வழியாக அகத்திலோடு சுவாமியை நினைத்து வழிபாடு செஞ்சு அது அகத்தினால் எழுதப்பட்டது தான் வாக்கிய கணக்கு. சரி, இப்படி 6/3/2024 தான் அவர் சனிப்பெயர்ச்சி, மகா சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறில் நடைபெறும். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். அதுலேருந்து மனக்குழப்பத்தில் இருக்க வேணால் சனி இன்னமும் கும்பத்தில் தான் இருக்கின்றார், சொந்த வீட்டில் இருக்கார். சரிங்க, இப்போ உங்களுடைய தசாநாயகன் செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 8ஆம் இடத்துல மிதுனத்தில் போய் உட்கார்றாரு. 8ங்கிறது கொஞ்சம் மறைவு ஸ்தானம்தான். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதுக்கு போகிற மறைமுக எதிரிகள் யாருன்னு கூட்டு காமிச்சிடுவார். யா இவையெல்லாம் உனக்கு எதிரியா, அவன் தான் நட்பாக இருக்கான் சொல்லுவோம்ல. இப்போ முந்தி தெரியும். இப்போ கேமரா வச்சுட்டாங்க. அந்த கேமரா வச்சு ப்ரூவ் பண்ணுறக்கூடிய காலங்கள் இந்த பங்குனி 1 தெரிய வரும். உங்களுக்கு ஒன்றாவும் பிரித்து உங்களை யார் ஏமாத்தினா, யார் ஏச்சு போச்சா, உங்கள்கிட்ட யார்கிட்ட கடை வாங்கினாங்க, எல்லாத்தையும் மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் மறைமுக நோய்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய காலம் முதல்ல புரட்டாதி 1ஆம் பாதத்தை வரும்போது. எனக்கு குரு சாரம் பட்டுட்டாலே தன் குணம் மாறி. இப்போ ஒரு மனிதன் வீட்டில் ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, கணவன் மணி இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, கலவரம் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களே. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதி வர்றாருன்னு என்ன செய்வோம்? டக்குன்னு வீடை சுத்தம் பண்ணுவோம், கப்பம் செய்வோம், நம்மளும் குளிச்சு சந்தனம் வச்சு அப்படியே வரவேற்பு இருப்போம். அப்போ யார்? குரு வர்றாருன்னு. இதே உங்கள் ஃப்ரெண்டு வர்றாரு, ஃப்ரெண்டு தான் வருவோமையா பார்த்துக்குருவோம், அசால்ட்டு வந்துடும். நம்மளால் இப்போ வரவிடு தானே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் புது ஆள் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட குரு வர்றாருன்னா நம்ம எப்படி நம்ம மனமும் இடமும் மாறுதோ அது மாதிரி சனிக்கும் தன்னுடைய இடமும் மனமும் மாறி அந்த வைப்ரேஷனில் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சியும் கொடுக்க போகிறாரு. சரி, உங்களுடைய விருச்சிக ராசியிலிருந்து 3க்கும் 4க்கும் சனி பகவான் உங்களுக்கு புரட்டாய் 1 பாதத்தை பரம்போது நல்ல வளர்ச்சியையும் வளர்ச்சி பாதைகளையும் கொஞ்சம் அப்படியே கொடுத்துட்டு, ரொம்ப அள்ளி கொடுத்துட மாட்டார், கஞ்சன். அப்போ கொஞ்சமாக கொடுப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடியது ராகு, சுக்கிரன், புதன் இருக்காங்க, மீனத்தில் உட்காந்துருக்குறாங்க. அந்த ராகு கோதண்ட ராகு அங்கே இருக்கிறார். அப்போ எதை இழந்தீங்களோ நல்லா கேட்டு, கும்பத்தில் இருக்க சனி, இறந்த சனி அவர் மீனத்தில் போகிறதுக்கு நான் தயாராகும் போது இழந்ததையெல்லாம் மீட்டெடுப்பீர்கள். இப்போ ராமாயணத்தில் ராமர் 16 வருஷம் அவர் வனவாசம் போனார், எல்லாத்தையும் இழந்தான் போனார். ஆனால் போயிட்டு இழந்ததை மீட்டு வந்தார். அப்போ ராகு கெடுத்தவன் அதுக்கப்புறம் கொடுக்கவும் செய்வான். அதுதான் கோதண்ட ராகு. கெட்டவன் கெட்டினா கிட்டி ராஜகுஞ்சன மாதிரி, உன்னை இழந்து உன்னை பெறுற மாதிரி. அப்போ அனுபவம் கிடச்சிது அவருக்கு. அப்படிப்பட்ட கோதண்ட ராகு அங்கே இருக்கிறனால உங்களுக்கு இழந்ததை மீட்டு கொடுத்து விடுவார். அதாவது 2.5 வருஷம் கஷ்டத்தை 1 வருஷம் லாபமாக கொடுத்துருவார், வேகத்தில் மண்ணை. அதே மாதிரி இந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார். மனைவி மூலியமாக சொத்துக்கள், மாமன் சொத்துக்கள் இதெல்லாம் வரும். அவங்க சொந்த பந்தங்கள் நல்லா உதவுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கண்கூடி பங்குனி 1ஆம் தேதியிலிருந்து. உடன் சூரியனும் புதனும் சேர்ந்தது ஒரு யோகம்தான் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய தோப்பனா வழிகள்லையோ இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுல உங்களுக்கு சின்ன சின்ன பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அடுத்து உங்கள் விருச்சிகத்திலிருந்து 6 சுத்தம் 7ஆம் இடத்த குரு 7ஆம் இடம் கலஸ்தானாலே மனைவி வீட்டாளர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆன்மீக பாதைகள், நல்ல அற்புதமான நிகழ்வுகள், தொழில் பாக்கியங்கள்,
குழந்தை பாக்கியங்கள், திருமணம் ஆகிறது, அதுக்கு தலைமை எடுத்துக்கிறது, உங்கள் மூலியமாக கணவன் ஒரு வீட்டில் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிறது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறதெல்லாம் உங்கள் மூலம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். செட்டு சொல்லியாச்சு. 9, 10 உங்களுடைய விருட்சத்தின் 11ஆம் இடத்துல கேதுவும் சந்திரன் இருக்காங்க. 11ஆம் இடத்துல கேது இருந்தால் ஆன்மீக வழியில் இருக்க 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 உங்களுக்கு பலம் கூடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வந்து கேது இருக்கார். எப்பயுமே கேது இந்த இடத்துல உச்சம்தான், ராகும் கேது உச்சம்தான். அப்போ எந்தளவுக்கு வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கலோ அதுக்குள்ளே வருமானத்துக்கும் உங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கும். உடன் சந்திரன் இருக்கார். உடன் பிறந்த சகோதரிகள் அல்ல அம்மா வழியில் உள்ளவங்களாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் பட்ட துன்பங்களுக்கு இந்த புரட்டாதி 1ஆம் பாதம் சனி புரட்டாதி நட்சத்திர பயிற்சி அதிலேருந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சதில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் ஒழிய அது முழுமை அடைகிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கொள்ளும். அது மாட்டுக்கிறது கிடையாது. இப்போ ஒரு குழந்தை 10 படிக்கிறாரு, 11ஆம் கிளாஸ் போகிறாரு. 11 போனோடனையுமே நான் 11 முடிக்கன்னு சொல்ல முடியுமா? 11 முடித்தா தான் அவர் முழுமை அடைகிறார். அப்போ 11 இப்போ தான் காலத்தை வச்சுருக்காரு. அது மாதிரி சனி பகவான் மீனராசிக்கு போல மீனராசிக்கு போகிறதுக்கு உண்டான வேலையை தொடங்கி விட்டார். பயணம் தொடங்கியாச்சு. ஒரு வீடு வந்து கிட்ட கிரக பிரவேசம் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன செய்ய, இடத்த வாங்கி போட்டாச்சியா? இடத்த வாங்கினோன்னு வீடை பால் காய்ச்சி வீட்டில் குடியேற முடியுமா? அதை முறைப்படி வாஸ்து பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் கொத்தனார் வேலை பூஜை பார்க்கணும். அப்புறம் போர் போடணும், வைக்கணும், செய்யணும். அதுக்கப்புறம் வீடை கட்டி அதுக்கப்புறம் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம குடி வர முடியும் ஒழிய இடம் வாங்கினா எங்கே படுப்பீங்க? அந்த மாதிரி தான் இந்த சனிப்பெயர்ச்சி. இடம் வாங்கி போட்டாச்சு. கண்டிப்பான முறையில் பஞ்சம சனி நல்ல பாக்கியத்தையும் நல்ல பொருளாதாரத்தையும் நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 புரட்டாதி 1ஆம் பயிற்சி மிகவும் அற்புதமான பலனையும் அடுத்து வரக்கூடிய 26 அதிர்ஷ்டமான பலனை கொடுக்கும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.